Hello everyone, I am Dr. Priyadashni, consultant dermatologist in SKS Hospital, Salem. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் காமனாக நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிற டீனியா இன்ஃபெக்ஷன் ஆர் ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டீனியா அப்படிங்கிறது நம்ம தமிழில் படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் வருதுன்னா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால வருது. இது தமிழில் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கஸ் ஒன்லி ஸ்கின்னை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸ் பிளட்லேயோ இது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஃபோல்ட்ஸில் மெயினாக நம்மளோட ஆக்ஸிலா கிராயின் இந்த மாதிரியான ஏரியாஸில் அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய ஏரியாஸில் குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் அப்படியே பரவி காயின் ஷேப்பில் ரெட் கலரில் ஸ்கேலிங்கோடு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். மித்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் இருக்கிற கிட்ஸ்க்கு, ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் மெயினாக அடலசன்ஸ்க்கு அதிகமாக ஸ்வெட் ஆகிற மாதிரியான ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இந்த கண்டிஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தங்கக்கிட்ட அவங்களோட பர்சனல் திங்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் அவங்கள டச் பண்ணுறதுனாலையும் ஸ்ப்ரெட் ஆகும். மெயின்லி பெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, பெட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பெட்ஸுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் பெட்டை ஹேண்டில் பண்ணுறது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃபுல் பாடியும் 100% பாடி சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா இந்த ஏரியாவை ஸ்கின் ஃபோல்டை எப்பவுமே ட்ரையாக வச்சுக்கணும். உங்களோட இன்னர்வேர் அண்ட் சாக்ஸை டெய்லியுமே சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே பெட்ஸு ஹேண்டில் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். ப்ளஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா மித்தவங்களோட பர்சனல் திங்ஸ், அவங்களோட டவல்ஸ் அதை எதையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் உங்களோட பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது பேர் ஃபுட்டாக நடக்கக்கூடாது. எப்போயுமே வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா ஃபார்மசியில் போய் நீங்களாக உங்களை செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கான ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்ட்டாக நீங்கள் அணுகி ப்ராப்பரான கோர்ஸில் ப்ராப்பரான டோஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா வித்தவுட் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் நாட் அட்வைசபிள். அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கும்போது உங்களோட இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.